பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்தியாவினுடைய மேன்மைக்கு இன்னொரு காரணம், இந்திய பூமி ஒரு ஆன்மீக பூமி. இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்குற இடமெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய பல சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற நிறைய கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். பலர் உணர்வு ரீதியாகவே உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த உணர்ந்து பல காடுகளும் மலைகளும் பல ஊர்களுக்கும் பயணித்து சித்தர்கள் சார்ந்த பல நூட்களை எழுதிய, இப்போ குறிப்பாக கூட செல்வங்களை அள்ளி தரும் சித்தர் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கக்கூடிய திரு முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் நம்ம வரவேற்போம். அவரோடு சித்தர்கள் சார்ந்த சில மகோன்னதமான அற்புதமான விஷயங்களை நம்ம பயணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் சார். சும்மா சாதாரணமாகவே இருந்தாலோ, யார்கிட்டும் பேசாமல் இருந்தாலோ, இல்லை அவங்க போக்கில் போயிட்டு இருந்தாலோ அவங்கள சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அவர்களை வழிபடுறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறது சார்? அவங்க சித்த நிலையில் தான் அப்படி செய்கிறாங்களா, இல்லை சாதாரணமாகவே அவங்க மனம் பித்தா இருக்கிறத நம்ம சித்தர் நினைக்கிறோமா? இல்லை, அதாவது ஒரு ரெண்டு விஷயம். மனம் தான், நம்மளுடைய மனம் தான் காரணம். நம்ம ஒருத்தர் சித்தர் நினச்சிட்டோம் அப்படின்னா அவர் சித்தர். நம்ம இல்லை இவர் சித்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் சித்தர் இல்லை. அது பார்க்குறவங்களுடைய மனநிலை தான் தவிர நம்ம அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சிலவங்க தன்னை சித்தராக காட்டிக்கணும், நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணி நிறைய பேர் சித்தராக காட்சி அளிப்பாங்க. அவங்கள முழுசுமாக நம்ம சித்தர்லாம் ஏற்றுக்கிட முடியாது. இப்போ நீங்கள் பங்காரு சாமிகள், இப்போ சமீபத்தில் பங்காரடிகளார் இருந்தாங்க. பங்காரடிகளார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் நிறைய மிராக்கள்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் வாழும் சித்தரா அம்மாவா இன்றைக்கி நிறைய பக்தர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாடை பக்தர்கள் இன்றைக்கி ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. நான் அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் என்னால் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரை ஏன் சார் முதல்ல சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க? அவர் எப்படி விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர் கோயிலுக்கு நிறைய பேர் நேர்ச்சியோட இருமுடி கட்டி போகிறாங்க. இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு இப்படி ஆண்களுடைய சபரிமலை கலை நம்ம இந்த அளவுக்கு சொல்கிறோம், இது பெண்களுடைய சபரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த கற்பகிரகத்துக்குள்ளே பெண்கள் போய் பெண்களை பூஜை வைக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான். சமூக நீதி சார்ந்த விஷயம் அவங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை. சமூக நீதி சார்ந்த விஷயம்னாலும் ஒரு இதை முடிச்சுன்னு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சித்தநிலையில் இருந்தால் மட்டும்தான் அதை அறிய முடியும். இப்போ எல்லாருமே அதை போய் செய்ய முடியாது. இப்போ ஒரு நிறைய வசதி படித்து செஞ்சால் அவங்க கோயில், அதாவது ஆன்மீக ரீதியாக செய்ய முடியாது. இவர் எல்லாமே ஆன்மீக ரீதியால் செய்தார். அதை தாண்டி அவர்கிட்ட இருந்த சிறப்புகள் என்ன சார்? சிறப்புகள் கண்டிப்பாக அவருடைய வாக்குக்காக, பாத பூஜைக்காண்டி நிறைய பேர் போவாங்க. நிறைய வாக்குகள் கண்டிப்பாக போவாங்க. என்னுடைய புத்தகத்தில் அதான் எழுதியிருக்கேன். அவருக்கு அந்த வாக்கு கிடைச்சவங்க என்கிட்ட அப்போ அப்படி என்ன சொல்லுவார்? என்ன குறிப்பாக வேறு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தர். அந்த பக்தர்களுடைய அம்மா, அந்த பையன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் இருந்துச்சு. அவனை வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போ இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லாமே வெளிநாட்டுக்கு போக திரும்பி இவர் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நேரம் இவரை தடுக்க முடியல. ஏன்னா இவங்க ஃபேமிலிக்கு எதனாலும் இவர்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. அதனால் தடுத்துட்டாங்க. உண்மையிலே நடந்தது என்னென்னா, ஒரு மாதம் கழித்து இவர் எந்த இடத்துல போய் தங்கணும்னு நினச்சாரோ அந்த இடத்துல குண்டு விழுந்துருச்சு. குண்டு விழுந்து அந்த இடம் பூரா அடிபட்டமாகிட்டார். இருந்தவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் உயிர் போயிடுச்சு. ஆனால் சாமி சொல்கிறத தட்டி இவங்க போயிருந்தால் இந்த பையனோட ஒழியும் போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பக்தர்களுக்கு நடந்தனால தான் அவங்க பக்தர்களுடைய கூட்டம் அதிகம். சாமிக்கிட்ட ஆசி கேட்கறதுக்கும் அந்த பாத காணிக்கையை கொடுத்து பாத பூஜை பண்ணிவிட்டு கேட்குறது. எனக்கும் கூட அந்த மாதிரி நடந்தது. என் புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கும்போது சாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாமி மௌன விரதம் இருக்கும்போது நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து போயிருக்கும்போது எனக்கு அவங்க சிரித்து முகத்தோடு ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு தான் நான் வேலையை ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப நாளாக தட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய வரலாறு எழுதப்பட்டு முடியணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்களேன். முடியணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய இறப்புதல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அவருடைய சமாதி நிலையை அதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் அவருடைய வாழ்க்கை வரலாறை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை முயற்சி பண்ணி போது என்னால் வர முடியலை. ஆனால் அவர் சமாதி நிலை அடைஞ்ச பிறகு தான் அதை அந்த புத்தகம் வெளியே வந்தது. அப்போ இப்போ அவருடைய வரலாறு முழுமையான வரலாறில் அதை பதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் மௌனமாக இருந்து அன்றைக்கி சிரித்த முகத்தோடு அவர் சொன்னது உடனே அந்த புத்தகம் வருமா, இல்லை என் காலத்துக்கு பிறகு புத்தகம் வருமா, அதை சொல்லவே இல்லை. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அன்றைக்கி நினச்ச அந்த சிரிப்புக்கு நீ இந்த புத்தகத்தில் எழுது, ஆனால் இந்த புத்தகம் எப்போ வரப்போதோ தெரியல அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த சிரிப்பு என் முகத்தில் நிற்குது. இந்த மாதிரி நம்ம நம்பிக்கையோடு நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த விஷயம். புத்தகம் எழுதும்போது மேல்மருவத்தூர் மங்காரோடிகளார்
ஒரு சித்தர் அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் வேறு என்ன எழுதியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க அவருக்கு? அவருக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து, அதுக்கு பிறகு எப்படி அவருக்கு மிராக்கிள் ஏற்பட்டு, எப்படி அவர் வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி மிராக்கிள் ஏற்பட்டுச்சு? அது அவர் வந்து ச அவர் ஆசிரியராக இருக்கும். அவர் மேலே வந்து பாம்புலாம் நின்று படம் எடுக்கிற மாதிரி விஷயங்கள். ஆமாம். அதனால பாம்புக்கான இவருக்கும் ஒரு தொடர்பான விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அப்பா காலத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க அப்போவே இவர் வந்து இது சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இவர் சொல்கிற இது வந்து பலிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு மேக்சிமம் ஒரு சித்தர்கள் அப்படின்னா அவங்க சொல்கிறது பலிச்சா தானே அவங்க சித்தர்கள். அப்போதான் அவங்க வாழு சித்தராக ஆகுறாங்க. அங்கே வாழு சித்தராக ஆன பிறகு தான் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய கோயில்களை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறது. அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒரு மண்டபம் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த மண்டபத்தில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எங்களை வந்து உள்ளே அனுப்பியிருந்தாங்க. பழைய கவர்னர் தான் அதை திறந்திருந்தாங்க. அந்த உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தசாவதார கட்டம் அது உள்பட ஒவ்வொரு ராசிக்கும் யார் எந்த பக்கம் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய விஷயங்களை வந்து நிறையா செஞ்சுருக்காரு. இலவச வேளாண்மை சம்மந்தப்பட்டது, இலவச மருத்துவம், அப்புறம் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம், அப்புறம் கல்வி, அப்புறம் உள்ள அவருடைய அந்த ஆன்மீக பயணத்தில் அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போதைக்கு இலவச பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த இருமுடி கட்டி போகிறது வைக்கிறது அதுக்கான ஒரு குறைந்த கட்டணம் இருந்தாலும் கூட அந்த குறைந்த கட்டணத்தை வைத்து சமூக பணி நிறைய ஆற்றியிருக்காப்புல. இருந்தாலும் மக்கள் நிறைய கூட்டமாக போகிறாங்க, அவங்களுக்கும் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்க போய் தான் போகிறாங்க. அதாவது நிறைய ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் முதற்கொண்டு எல்லாமே அவங்க அங்கே போய் மேல்மருவத்தூரில் போய் உத்தரவு கிடைச்சா தான் செஞ்சுருக்காங்க. பொண்ணு கூட இந்த பொண்ணு பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கக்கூட அந்த மாதிரி நிறைய பேரை நான் சந்தித்தேன். ஒரு மனிதரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் அவங்ககிட்ட போய் கேட்டு கேட்டு செய்கிறது நிறைய இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மும்பை அப்படிங்கிறதுல வந்து மும்பையில் இருந்து இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக அப்படியே செவ்வாடை பக்தர்கள் தான் வருவாங்க. ஒரு முழுக்க ஒரு ட்ரெயின் மூலமாக செவ்வாடை பக்தர்கள் வர்றது வழக்கமாக. அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. ஒரு மனிதன் வந்து மனிதனாக இருந்தால் அது செய்ய முடியாது. அது வந்து அவர் தெய்வ நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். இது நான் சொல்கிற போது சிலவங்க வந்து இவங்களை அம்மான்னு சொல்லலாமான்னு சொல்லி எதிர்ப்புகள் நிறையா சொல்லலாம். அதையும் தாண்டிய விஷயங்கள் யாரெல்லாம் நம்ம எதிரின்னு நினைக்கிறோமோ அந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்களே அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அது தாண்டிய விஷயம் தானே. யாரெல்லாம் அவரை குறை சொல்கிறாங்களோ அவங்களே போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு ஆளுமை திறமை இருந்தது. இன்றைக்கும் அது இருக்குது. அவர் காலத்துக்கு பிறகும் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். சித்தர்கள் பூமி அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் 1-2 பேர் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமான இதாக இருக்குது. மக்கள் அடுத்த நிலைக்கு சித்தர்களோடு இணையணும், இல்லைன்னா அவர் சொன்ன அந்த ஒழுக்க பண்போடு நகரணும், வாழ்க்கையை மேன்மையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். மிக்க நன்றி. உண்மையிலே உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வெளியே வர்றதே கிடையாது. அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி உங்கள் நெறியோட நம்ம தொலைக்காட்சி இதை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.